இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பழனிக்கு போய் செய்ய வேண்டிய காணிக்கைகளை போக முடியாத சூழ்நிலையில் இந்த வடபழனி முருகன் கோவிலில் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதுதாங்க வடபழனி முருகன் திருக்கோவில். இது வந்து 1890ஆம் ஆண்டில் ஒரு ஓலை கூரை கொட்டாயோடு ஆரம்பித்த கோவில். இது வரைக்கும் 7000 ஜோடிகளுக்கு இங்கே திருமணமாகி தம்பதியாகியிருக்காங்க. 1820ஆம் ஆண்டில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது. தங்க ரதம், வைகாசி விசாகம் எல்லா சுவாமிகளுக்கும் இங்கே தனித்தனி சன்னதி உண்டு. ராஜகோபுரம் 7 நிலை கொண்ட ராஜகோபுரம் கோயிலின் உயர்வையும் பெருமையும் அருளையும் பறைசாற்றி நிற்கிறது. தங்க முலாம் பூசிய கொடிமரம், பலிப்பீடம், மண்டபத்தில் நந்தீஸ்வரர் எல்லாமே சூப்பராக கண்ணை கவருது. தூங்கணும். எப்பவும் போல் நம்ம பூவை வாங்கியாச்சு, அருகம்புல்லாம் வாங்கியாச்சு. விநாயகருடைய தரிசனம் ஃபஸ்ட்டு, கற்பூர ஆராதனை. இது முடிஞ்ச பிறகு அப்படியே சிவபெருமான் தரிசனம். அது முடிஞ்ச பிறகு நம்ம வழக்கம் போல் போய் கியூவில் நிற்க வேண்டியதுதான் முருகப்பெருமானை பார்க்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு உள்ளே போகலாம்.